உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி முட்டாள்களா? நீங்களாம் படிச்சுட்டு தான் நீதிபதி ஆனீங்களா? சர்டிஃபிகேட்டோட வேல்யூ தெரியுமா? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, சர்டிஃபிகேட்டெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா அதை விசாரணைக்கு பண்ணாமல் திரும்பி அனுப்புகிறீங்க. பண்ணாடைங்களா? சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆச்சு, இன்னும் அரசியல்வாதி நக்கிய பிழைக்கிறீங்களா? அது வெக்கமாக இல்லை உங்களுக்கு? உங்கள் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கின்னஸ் ரெக்கார்டில் தான்டா எழுதணும். சிதம்பரத்தோட மகன் ராஜா, சிவசங்கர், வள்ளிநாயகத்தோட மகன் சரவணன், சூர்யா மற்றும் ஆரியப்பனோட மகன் சங்கர், இவங்களை என் வீட்டில் தங்க வச்சு என்னையை கொன்னுட்டு தொங்க விட்டு சூதாட்டத்தில் கடன் பிரச்சனையில் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்ல தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் தெரியணுமா? தகாத உறவு தான். சிதம்பரத்தோட மகனோட தகாத உறவு இருந்தது நான் பார்த்ததுனால தான் எல்லாம் பண்ணானு. அதனால தான் என் அப்பனை கூட என் வீட்டுக்கு நான் வரவே விடலை, சாப்பாடும் போடலை. அது வெளியே தெரிஞ்சு அவங்க குடும்ப கௌரவம் அசிங்கம்னு என்னை டெய்லி டார்ச்சர் பண்ணி ஆஃபீஸ் கிளம்பும் போதெல்லாம் தற்கொலை பண்ணிக்குவேன்னு இது பண்ணி சூதாடி கடன் பிரச்சனைன்னு பொருளையை கிளப்பி டெய்லி ஆஃபீஸ் விட்டு வந்தது விடிய சண்டை போட்டு, ஆஃபீஸில் இருக்கும்போது சண்டை போட்டு தற்கொலை பண்ணிக்க வச்சாங்க. பண்ண முடியல, அவங்களால வைக்க முடியல. என் அப்பா சாக கிடந்தப்போ கூட என்னை போய் பார்க்க விடலை, என் அப்பனுக்கு சாப்பாடு போட விடலை, மாதம் 1000 ரூபா கொடுக்கணுன்னா அதுக்கு கடன் பிரச்சனைன்னு கொடுக்க விடலை. ஆனால் அவனுங்க மேலே வன்கொடுமை வழக்கு மட்டும் போடுறானுங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து சண்டை, முதலிரவில் கன்னித்தர கிளியிலையா. இவனுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனுங்க ஊர் சுற்றிட்டு மிரட்டுறானுங்க. அப்படி சொன்னால் நான் நடத்த கட்டவன் சொல்லி நான் சண்டை போடுவேன்னா உடனே கொடுமைப்படுத்துகிறான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். என் கூட குடும்பம் நடத்துனது 2 வருஷம் கூட இல்லை. ஆனால் மௌன குருங்கிறவங்க விட தண்ணி, தம்மு, புகையில எல்லாம் போடுவான். ஐபிஎல் சூதாட்டம், கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப்பில் சூதாட்டம், கல்யாணமாகி குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி கூட பிரச்சனையாகி விவகாரத்து வரையே போய் சேர்த்து பார்த்து இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க கூட 3 வருஷமாக தொடர்பு, அதுவும் எனக்கு தெரியாமல். எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. இவனுங்க கௌரவமான குடும்பமாக. இவனுங்க பிரச்சனை பண்ணுறான்னு எங்கள் அப்பனை கூட்டிகிட்டு போய் பேசினா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நான் கொலை பண்ண பார்க்குறேன்னு வண்டி பிடிச்சிட்டு வராங்க 600 கிலோமீட்ரு. என்னை வீட்டில் பூட்டி வச்சுட்டு 4 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சுட்டு ஹவுஸ் ஓனர் வெளியே நின்று பேச விட்றாங்க. இவனுங்களே நான் கொடுமைப்படுத்துகிறேன்னா. தங்கத்தில் தாலி செயின் போடணுன்னு நகையை விற்க சொன்னான், நான் விற்க மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அடகு வைக்க சம்மதிச்சா. இவனுங்க என்னையை வரதட்சணை கொடுமையில் உள்ளே பண்ணுறாங்களாம். நான் வாங்கின 1 மாத சம்பளம் கூட வரதட்சணையாக கொடுக்கல. ஆனால் இவனோட மகனுக்கு 15,000 சம்பளம் வாங்குறவனுக்கு 2 லட்சம் ரூபா வரதட்சணை வாங்கியிருக்கான். 50 பவுன் நகை, அது போக மாப்பிள்ளைக்கு 5 பவுனு. இதில் பொண்ணு வேறு அழகா இல்லையா பேசிக்கிறாங்க. என்னமோ இவனுங்க குடும்பத்தில் எல்லாம் அழகுங்கிற மாதிரி. போலீஸை கூட்டு வந்து மிரட்டினாங்க, ஒன்றும் பண்ணலை. என் மேலே போலீஸ் ஸ்டேஷன் தூத்துக்குடியில் கேஸ் போட்டாங்க, எதுவும் பண்ண முடியல. வன்கொடுமை கேஸ் போட்டாங்க, எதுவும் பண்ண முடியல. மெயின்டெனன்ஸ் வழக்கு, இது போக சேர்ந்து வாழணுமா. இவனுங்க தப்பை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டால் இவனுங்க நல்லவன்னு ஊருக்கு தெரியுமா. இதில் வக்கீலோட தூது வேறு, சேர்ந்து வாழ விருப்பமானு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுட்டு. ஏன் எனக்கு எதுக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கல கேளுங்க. இவனுங்க கடன் பிரச்சனைன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட எவ்வளோ கடன் கேட்குறாங்க. சும்மா ஏதோ கணக்கு காட்டினதுக்கப்புறம் அந்த கடன் அடைப்பாங்களாம். அடைச்சிட்டு அவனுங்க கூட போயிட்டு வாட்ச்மேன் வாங்கி கொடுப்பாங்களா, நான் பார்க்கணுமா. இதில் அவள் அக்கா கீதாங்கிறவ எங்கள் அப்பனை வேறு மிரட்டியிருக்கா. போலீஸில் வராங்க, போலீஸில் வச்சு உள்ளே வைப்பாங்கன்னு. ஏன் வைக்கலன்னு கேளுங்க. எங்கள் வீட்டு 5 மாப்பிள்ளைட்டையும் கேளுங்க, ஏன் உள்ளே வைக்கல. பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கானே, ஏன் உள்ளே வைக்கலன்னு கேளுங்க. அவன் அண்ணன் பொண்டாட்டியை தவறான வழியில் பயன்படுத்தி தான் கவர்மெண்ட் டீச்சர் வேலை வாங்கியிருக்கான். அதை நான் லெட்டரே போட்டிருக்கேன். அதுக்கு மட்டும் என் மேலே ஏன் கேஸ் போடலன்னு கேளுங்க. ஏன்னா அது உண்மை. அதனால தான் என் சர்டிஃபிகேட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போகலான்னு பொய் வேறு சொல்கிறானுங்க. இந்த மௌனகுரு மேலே கேஸ் போட்டால் போலீஸு லஞ்சம் கொடுத்து தப்பிச்சிட்டான். சரி, வேறு ஆளை வச்சு ஃபோன் பண்ணால் மிரட்டுற மாதிரி அவனை கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லி பண்ணுங்கடான்னா அவனுக்கு நான் எதுக்கு பண்ணணும்? கூட சேர்ந்து தண்ணியெல்லாம் அடிக்க தெரியுது, அப்போ புத்தி சொல்ல தெரியாதா? தப்பு பண்ணவனுக்கு தப்பு பண்ணடா, போய் கேட்டு கேஸை முடிச்சு விட்றா சீக்கிரம் அப்படின்னு தெரியாத அவனுங்களுக்கு. எல்லாம் அவனுங்களோட சேர்ந்து கூட்டுக்கலவானிங்க. அவனோட சேர்ந்துட்டு எனக்கு எதிராக பண்ணுறானுங்க. இவனுங்களுக்கு ஆஃபீஸில் உதவி வேணும்னா மட்டும் என்கிட்ட வருவானுங்க. இப்போ எல்லாம் கூட்டுக்கலவானி. அவன் காசு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், இவங்ககிட்ட வாங்கி கொடுத்துருப்பான் அவன். அதனால தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் கேளுங்க, அவன் பொண்டாட்டி ஏன் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலன்னு கேளுங்க. எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்கல்ல. இல்லை அவன் பொண்டாட்டி ஏன் இவனுக்கு ஃபோன் பண்ணலன்னு கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவனுங்க அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் பெற்ற அம்மாவோட சேர்த்து வச்சு பேசினானுங்க. கூட வேலை பார்த்த பொண்ணை, இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொண்ணு கூட சேர்த்து வச்சு தப்பாக பேசினாங்க. ஏன் நான் வீட்டை விட்டு ஓடி போனப்போ கூட அந்த பொண்ணு கூட தப்பாக தான் பேசினாங்க ஒழிய என் வீட்டுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல. ஓடி போயிட்டான், கண்டுபிடிச்சி எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு என் வீட்டுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல.
இதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளை குடிச்சு அழித்து கடன் ஆகினதுக்கப்புறம் இவனுங்க 3 தடவை அடைச்சி கொடுத்துருக்கானுங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஏன் ஒரு தடவை கூட அடைக்கலன்னு கேளுங்க. எல்லாம் பிளானு. மீடியாவில் போட்டப்போ கூட அதுக்கு எதிராக எதுவும் கேஸ் போடல. லாயரு, போலீஸு, கலெக்டரு, அரசியல்வாதிங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் கூட வேலை வாங்கின காசுக்கு வேலை பார்க்கல, வாங்கின சம்பளத்துக்கு வேலை பார்க்கல. என்னை சுத்த விட்டா இவன் இப்படியே போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. நீதிபதிகள்லாம் பேசாமல் மருந்து குடித்து செத்துட்டு கோர்ட்டெல்லாம் மூடிடுங்க. எனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு கோர்ட்டு தான் பொறுப்பு. கோர்ட்டை மூடிடணும் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா. உங்கள் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு ஒரு கன்சியூமர் கோர்ட்டு மன அழுத்தத்துக்காக ஒரு வண்டியோட 100% ஜீவன மான நஷ்டமாக கொடுக்க சொல்லியிருக்கு. அதை கால்குலேட் பண்ணால் இவனுங்க பண்ண மன அழுத்தத்துக்கு இவனுங்க 7 தலைமுறைக்கு உழைச்சி போட்டாலும் அது பத்தாது. அவ்வளோ இது. சரி, மன அழுத்தத்தில் என்ன செய்ய முடியாமல், வேலை பார்க்க முடியாமல், வேலையை விட்டு வீடு வாடகை கொடுக்க முடியாமல் ரோட்டில் அலைஞ்சு சும்மா உட்காந்துருந்தப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி 70 மணி நேரம் வாரத்துக்கு வேலை பார்க்கணுன்னார்ல, அங்கேருந்து வேலை வந்துச்சு. சரி, பிடிச்ச வேலையை அப்படின்ட்டு செய்யலான்ட்டு போனால் கான்ட்ராக்டர்னாங்க சரி அப்படின்னு. 10ஆம் தேதி தான் சம்பளம் வரும்னாங்க சரி அப்படின்னு. 10 நாள் வேலைக்கு போனேன். 11ஆவது நாள் உள்ளே போகிறதுக்கு பாஸ் போட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கான்ட்ராக்டராக எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டாங்க, லேப்டாப் கொடுத்துட்டாங்க, 10 நாள் வேலை பார்த்துருக்கேன், உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சரி, மெயில் போட்டால் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 மணி நேரம் கேட்டில் உட்காந்துட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மதிக்கிறது இதுதானா? திரும்ப அடுத்து நான் பெர்மனன்ட் பாஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு போனால் திரும்ப அன்றைக்கி அப்படி தான் 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன், பாஸ் போட மாட்டேங்கிறாங்க. எவனும் வெளியே வந்துட்டான். திரும்ப வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் லேப்டாப்பை சரண்டர் பண்ண சொல்லிட்டாங்க. இன்னும் சம்பளம் வரல. அவர் நாராயணமூர்த்தியில் சொல்லுங்கள், அவரே விசாரிச்சுட்டு ஒழுங்காக என் சம்பளத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா நான் கோர்ட்டு மூலமாக ஆக்ஷன் எடுப்பேன். இவனுங்க நேரம் மட்டும் பொண்ணானது, எங்கள் நேரம்லாம் மண்ணானதா? இவனுங்க இருக்கிற வேலை பார்க்குறானுங்க, அந்த வேலையை பார்க்க மாட்டேங்காங்கன்னு தான் ஆள் எடுத்துருக்கிறானுங்க வெளியே இருந்து. ஏற்கனவே எடுத்தவன் அதிக சம்பளம் கேட்டானு தான் கம்மியான சம்பளத்துக்கு என்ன எடுத்துருக்கிறானுங்க. அப்படின்னா எனக்கு என்ன வேணும், எப்படி உள்ளே வர்றதுக்கு என்ன பேட்டு பண்ணுறது அவனுங்க படித்தவனு தானுங்க எல்லாம். அதை பண்ண மாட்டானுங்களா? நம்ம உட்காந்து நாய் மாதிரி உட்காந்துட்டு நம்ம வரணுமா? கொடுத்த கம்ப்ளைண்ட் திருப்பூர் ஒரு கோர்ட்டில் விட்டுனா கிழிச்சு போட்டாங்க. உங்களால் அதை மட்டும்தான் கிழிக்க முடியும், வேறு ஒன்றும் கிழிக்க முடியாது. சரி, கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தோமே, அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா அடக்க உடக்கமாக இருக்குது, நம்மளுக்கு கல்யாணம் பண்ணால் செட் ஆகுமே அப்படின்ட்டு ஒரு ஊரில் பெரிய மனுஷனை பார்த்து கேட்டால் அது என்னென்னு கொண்டுருவாங்களாம். பொண்ணுக்கு செட் ஆகுமான்னு கேட்குறதுக்கு கொண்டுருவாங்களாம். பொண்ணு 50,000 சம்பளம் வாங்குதான். நம்ம பிச்சைக்காரனா? நான் பிச்சைக்காரனா? நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன், வேலையை விட்டுட்டு தான் கேஸு கலைகிறேன். விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாதுன்னு தெரிஞ்சே இன்னொருத்தன் லவ் பண்ணிகிட்டு இருக்குது. அது உண்மையாக போயான்னு கூட எனக்கு தெரியாது. அவள் பேச்சு வருதுன்னா அப்புறம் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு யோசிச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ கடவுள் என்னையை காப்பாற்றிட்டார். இதை கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை கொண்டுட்டு அவங்களோட போயிட்டேன்னா அப்படி தானே இப்போ எல்லாம் அலைகிறானுங்க. குன்றத்தூர் அபிராமி தெரியுமா? அவளை விட கேடு கட்ட ஒருத்தி யாருன்னா எங்கள் அப்பனோட 2வது பொண்டாட்டி தான். எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு கற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் நான் லவ் கிவன் எதுவும் சுற்றவே இல்லை. ஒழுக்கமாக பெற்றவங்க பார்க்கணுன்னு உட்காந்து வெயிட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி இருக்கனா செத்தனான்னு கூட பார்க்க நாதி இல்லை. எல்லாம் என் காசில் வளர்ந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாப்பாடு காசு இல்லைனா கூட தர மாட்டேங்கிறானுங்க. இந்த காலத்தில் ஒழுக்கமாக இருந்தால் மதிப்பு கிடையாது. ஏமாத்தினவனுக்கு தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறானுங்க. பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போகிறவன், லவ் பண்ணி பெற்றவங்கள மதிக்காமல் லவ் பண்ணி பண்ணுறவன், இந்த மாதிரி ஆளுங்க தான் மதிக்கிறானுங்க. கேட்டால் காசு இருக்கான், காசு வச்சு பிடுங்க வா. இன்றைக்கி வரையும் என்னோடய 9 வருஷம் 2 மாதம் வாழ்க்கை போயிடுச்சு. நீதிமன்றம் திருப்பி கொடுப்பீங்களா? சிறுசேரியில் இருந்தப்போ கொலை முயற்சி நடந்துவிட்டுருச்சு. அது யதார்த்தமாக பிளான் பண்ணதான்னு தெரியாமல் அங்கேருந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் வீடை காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு மாறிட்டேன். டெய்லி எனக்கு எஸ்எம்எஸ் வேறு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நம்பரை மௌனகுரு தான் கொடுத்துருக்குறான். பின்னாடி தான் தெரிஞ்சது நான் இருந்த அட்ரஸையும் அவன் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு. என்னோடய லாயருக்கு அவள் தான் ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு கால் பண்ணி கேஸுக்கு டைவர்ஸுக்கு காசு கேட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கெலாம் போக மாட்டேன்னு சொன்னான். அண்ணன் சொன்னதுக்கப்புறம் கோர்ட்டில் ஏதோ டைப்பிஸ்ட் வேலை வந்துச்சு, அப்ளை பண்ணணுன்ட்டு அப்ளை பண்ணி விட்டேன். அதுக்கு டைப்ரைட்டிங் படிக்கணும் அப்படின்ட்டு தமிழ் இங்கிலீஷ் 2ம் சேர்த்து 800 ரூபா பக்கத்தில் உள்ள கோச்சிங் சென்டரு சேர்த்து விட்டேன். அதுக்கு மாதம் 800 ரூபா. டெட்டு கால்ஃபார் பண்ணுறாங்க, அதுக்கு கோர்ஸ் சேர்க்கணும் அப்படின்ட்டு அப்போலோவில் சேர்த்து அதுக்கு 20,000 ரூபா கோர்ஸு. கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறப்ப அங்கேயே இருந்து தூங்கி ரோட்டில் தூங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரும்.
பரீட்சை எழுதுறதுக்கு முந்தின நாள் இங்கிலீஷ் தெரிலன்னு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து எக்ஸாம் கூட்டிகிட்டு போய் விட்டு எக்ஸாம் எழுதி கடவுள் புண்ணியத்தில் 1 மார்க்கில் ஃபெயிலு. இப்படி தான் நான் வந்து அவங்கள கொடுமை பண்ணியிருக்கேன். வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன். அவங்க ஆள் பிடிக்கலன்னு அவங்க ஆளை பிடிக்கல, வேலை எப்படி செய்வாங்க அவங்க, அதனால் அவங்கள பிடிக்கலன்ட்டு வர விடலை. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு 3000 ரூபா செலவு பண்ணி க்ளீன் பண்ணி வீட்டுக்கு போனேன். கள்ளக்காதலன் தங்குறதுக்கு வீடு கொடுத்து 7 மாதம் தங்கி போகிறப்பெல்லாம் சாப்பாடுக்கு அப்பப்போ காசுக்கு காலையில் நான் ஃபஸ்ட் விட்டு போனால் கூட எனக்கு எதுவும் பண்ணி தர மாட்டேன். நான் சரிட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு 7 மணிக்கு போனாங்கன்னா சட்னி அரைச்சி சுட சுட்டு கொடுத்து தான் அனுப்புவாங்க. இவங்கள நான் வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கேன். இவங்க ஊருக்கு போகிறப்பெல்லாம் ஸ்வீட்ஸு சாதா கடையில் வாங்க மாட்டாங்க. அடையார் ஆனந்த பவனு கிராண்ட் ஸ்வீட்ஸு இங்கேருந்து தான் 3000 ரூபாய்க்கிட்ட வாங்கிட்டு போவேன். என் அப்பன் என் தங்கச்சியை நொண்டிட்டு கிடக்க வீட்டில் இரு அப்படின்னு சொல்லாமல் கொண்டு போய் படிக்க வைக்கிறதுக்கு வீடை மாற்றி அலைய தெரிஞ்சு படிக்க வச்சு இது பண்ணால் நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன். ஏதாவது கடையில் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வேலையை பாருன்னு இல்லாமல் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன். அந்த அப்பா மேலே போய் கேஸ் போடுறாங்க. ஒன்றுமே பண்ணுறதில்ல. அந்த நொண்டி அப்படியே வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. எவனுக்கோ ஏதோ நடக்குது. அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மேலே போய் கேஸ் போடுறாங்க. அதுவும் கண்டுக்கிறதில்ல. கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தானே நம்ம இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்க காரணமே, அது மேலே போய் கேஸ் போடுறாங்களே, ஏதாவது பண்ணணுமே, அதுவும் கிடையாது. எவனுக்கோ ஏதோ நடக்கிற மாதிரி அப்படியே இருக்கிறாங்க. என் அப்பா முட்டா பையன் இவங்களோட சேர்ந்து வாழ்றியான்னு வேறு கேட்குறான். இவங்கள வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? என் அப்பனோட பொண்டாட்டி பொண்ணுக்கு பிறந்த பசங்களுக்கு 2 மோதிரத்தை கொடுத்தேன் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. கல்யாண பத்திரிக்கையில் என் பேர் கூட சரியாக போட தெரில. அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. அந்த மோதிரத்தை திருப்பி கேட்டால் சாப்பாடு காசு இல்லை திருப்பி கொடுங்கன்னா தர மாட்டேங்கிறாங்க. அந்த நொண்டியும் என் அப்பனோட 2வது பொண்டாட்டியும். இவங்களுக்கு உழைச்சி போட்டு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து நடுத்தருவில் நிற்கிறேன். இதுக்கு பேர் தான் விதிங்கிறது. என் அப்பனுக்கு அவங்க பண்ணதை நான் அவங்க அப்பனுக்கு பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் கடவுள் வந்து பண்ண வச்சிட்டாரு. என்னோடய காசை சுற்றிட்டு போனாங்க. போனால் போதுன்னு விட்டுட்டேன். என்னோடய வாழ்க்கையை இப்போ நாசமாக்கிட்டாங்க. சரின்னு விட்டுட்டேன். ஆனால் என் அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு சாப்பாடு கஷ்டப்படாமல் வளர்த்து பசி தெரியாமல் வளர்த்தவனுக்கு சாப்பாடு போட விடலை. அவர் சாக கிடக்கிறப்ப கூட போய் உதவிக்கு இருக்க விடலை. கடைசி காலத்தில் அவர் மேலே போய் கேஸ் போட்டு நாயை விட கேவலமாக அலைய விட்டாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல். என் அப்பனுக்கு என்னால் கொல்லி கூட போட முடியல. அதனால் இவனுங்க பண்ணது வெளியே தெரிஞ்சே ஆகணும். இவனுங்க உள்ளே போய்தே ஆகணும். நான் வேண்டான்னு விட்டேன். கடவுள் எல்லாத்துக்கும் வழியை காட்டி நீ செய்யுன்னு சொல்லிட்டாரு. வேறு வழியே கிடையாது எனக்கு. இதில் அம்மா ஸ்கூட்ரு வாங்கணும், அண்ணன் வாங்கி தருவான், எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுங்கன்னு 6 நாள் ஆளுக்கு லீவ் போட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 3000 ரூபா செலவு பண்ணி ஸ்கூல் டிரைவிங் சேர்த்து விட்டு அதுக்கும் போகலை. அந்த காசும் வேஸ்ட்டு. இவங்க சொன்ன கடன் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு கடன் பிரச்சனையே. மொத்த காசையும் இவனுங்க குடும்பம் தான் அழிச்சானுங்க. என் அப்பனுக்கு 2 தீபாவளி 2 பொங்கல் வந்துச்சு. அதுக்கு கூட துணியை காசு எதுவும் கொடுக்கல நான்.